ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீனு டெக் தமிழ். நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட நேம் ட்ராவல் போஸ்ட் அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷனோட நேம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்லையோ அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துக்கு விசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். இப்படி போஸ்ட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து கார்லையோ அப்படி இல்லைன்னா வந்து ட்ரெயின்லையோ அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு அனிமேஷனாக வந்து க்ரியேட் பண்ணி உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் போஸ்ட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். உங்களோட ட்ராவல் வீடியோவை அனிமேஷனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாகவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து சஜஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ட்ராவல் போஸ்ட் அப்படின்னு கரெக்டாக ஸ்பெல் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. பட் இதோட டவுன்லோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா 10 lakhs people மட்டும் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அலர்ட் ஒன்று காமிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணும், எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணும். ஸோ இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அந்த சர்ச் பாரில் உங்களோட லொக்கேஷன் வந்து என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ண அந்த 2 பிளேஸ்க்கு உண்டான ட்ரா மேப் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிவிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்க முடியும். உங்களால் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ரூட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து நீங்கள் எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு போகும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் லொக்கேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லை அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு டாட் காமிக்கும். அந்த டாட்லேருந்து கூட உங்களோட வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், அப்டேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் லொக்கேஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெஹிக்கிள்ஸ் காமிக்கும், அதாவது கார், பஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின், ஃப்ளைட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கலரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெஹிக்கிள் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கீழே வந்து ப்ரீமியம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது மூலிமா கிடைக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து மேலே இருக்கிற 6மே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்ததாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற வெஹிக்கிள் வந்து போகும்போது சைடில் வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி வர்றதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் தேவைப்பட்ட சூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து உங்களோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதோட இமேஜை வந்து ஆட் பண்ணி கூட உங்களோட வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். இமேஜ் அப்லோட் பண்ணுற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து உங்களோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனோட இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிற ஒரு ப்ளே பட்டன் வந்து காமிக்கும். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ண லொக்கேஷன்லேருந்து நீங்கள் போய் சேர்ற இடத்துக்கு உண்டான எந்த வெஹிக்கிளில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதோட அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு டெமோ வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து என்ன வெஹிக்கிள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட சைஸுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ஷோ பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து என்ன மாதிரி வேணும், அதாவது ஹரிசாண்டல் வேணுமா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சைஸில் வேணுமா, எல்லா சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்க்குற டெமோ வந்து உங்களுக்கு ஓகே, அதாவது இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கான டெமோ வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து எடிட் பண்ணணும்னு வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கோ அதை வந்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்க முடியும். கிரியேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சேவ் டு கேமரா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட ட்ராவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷனாக வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ, அப்படி இல்லை நம்ம ட்ராவல் விளாக் எடுக்கிறோம் சேனல்ஸ்க்கு, அதாவது யூடியூப் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு ட்ராவல் விளாக் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதோட லொக்கேஷனோட நேம்ஸ் வந்து என்ட்ரி பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் இருக்குது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. பட் வந்து ஒரு தாலுக் வைஸ்னாலும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில லொக்கேஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அப்ளிகேஷனில் டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா பக்கத்தில் வந்து எந்த பெரிய லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் பண்ணுற அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வருது இல்லைங்களா, அதாவது மேப்பில் வந்து உங்களோட ரூட்டை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல உங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட லொக்கேஷன் வந்து மூவ் பண்ணி வச்சிங்க. இப்படியும் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களோட லொக்கேஷன் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க.
உங்களோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷனாக வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. இது போன்ற டெக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.